பலாலி இந்த மக்கள் இங்கே இருந்து வெற்றி பெற்றதும் பிச்சையிட்டவர்களை மறந்து விட்டீர்கள். 36 ஆண்டுகளுக்கு மேலாக எமது நிலங்களை மீட்பதற்கான 3வது வாரமாக ராணுவத்துடைய வேலைகள் மட்டும் பார்க்க வேண்டும் என நீங்கள் எவ்வளவுதான் போராடுங்கோ, நாங்கள் செய்கிறதை தான் செய்வோம் என்ற தையிட்டி மயிலிட்டி இந்த வரிசையில் எங்களை அகதியா வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒரு பக்கம் இராணுவ தளவாடம், மறுபக்கம் போராட்டத்தில் ஈடுபடுகிற மக்கள். இதுதான் தாயகத்தினுடைய இப்போதைய நிலைமையாக இருக்கிறது. நாங்கள் இருக்கிற இடம் பலாலி. இந்த மக்கள் இங்கே இருந்து வெளியேறி பல ஆண்டுகள் பல இடங்களில் இருந்து துன்பப்படுகிறார்கள். ஏறக்குறைய 36 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இங்கே வெளியே போயிடக்கூடிய வேலை என்றதும் இந்த காணியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு என்றதும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. 3வது வாரமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறார்கள். தையிட்டி மயிலிட்டி இந்த வரிசையில் இப்போ பலாலி மக்களும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துடக்கூடிய தரப்புகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. அந்த மக்கள் தாங்களே சொல்லிடணும், நாங்கள் யாருக்கு வாக்களித்தோம், எதுக்காக வாக்களித்தோம், என்ன செய்தோம், அவை திரும்பி பாதிச்சோமா இல்லையான்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். போராட்டமே வாழ்க்கையாகி போயிடக்கூடிய ஒரு நிலையில் இந்த வேகாத வெயிலில் அவர்கள் இந்த இடத்துல இருந்து ஏன் போராடணும்னு சொன்னால், பூர்வீகமான அந்த காணிகள் அவர்களுக்குரியது. அந்த காணி கிடைக்கணும் என்றது அவருடைய போராட்டத்தில் நியாயம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் போயினோம். இந்த பின்னுக்கு பார்க்கக்கூடிய இந்த இடமே ஒரு தனியார் காணி. ஆனால் இந்த ஆயுதப்படைகள் ஒரு உணவகத்தை நடத்துது, இதில் ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருக்குது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. இந்த பாதை மாத்திரம் தான் இந்த ஆட்சி வந்த பிறகு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. வேறு ஒன்றுமே நடக்கலை என்றது இந்த மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன இன்றைய நாள் இங்கே நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்துட்டு பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தங்கள் சொந்த நிலங்களிலே வாழும் உரிமை மறுக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்த நிலையில் கடந்த 3 வாரங்களாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த பலாலி பகுதியில் மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். வயது வேறுபாடுகளை தாண்டி அந்த காணியே தெரியாத பிள்ளைகள் கூட தங்களுடைய பூர்வீக நிலத்தை கேட்டு போராடுறதுன்றதான் மிக முக்கியமான விடயம். எதுவுமே பாராமுகமாக ஆட்சிக்கு வந்துடக்கூடிய தரப்புகள் அதுக்கு முதல் சொல்லிடக்கூடிய தேர்தல் கால வாக்குறுதியில் பிரதானமாக இதான் இருந்துச்சு, மக்களிட காணி மக்களுக்கு தான், அது அவையிட்டியே கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் அது வெறும் மேடை பேச்சோ அந்த விஷயங்களுக்காக தேர்தல் வெற்றிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லாமே தவிர அதை தாண்டி அதனால இந்த மக்களுக்கு எதுவித பிரயோசனம் இல்லை. கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்கம் வச்சிருக்கணும். இத்தனை ஆண்டுகளை எப்படி கடந்து வந்திருக்கிறோம் என்றதை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் அவை இருக்குது. 36 வருஷம் என்றது சாதாரணமான ஒரு காலம் கிடையாது. எவ்வளவு இழப்புகள் வேறு வேறு இடங்களில் வசிக்கிற போது தங்களோட சொந்த நிலங்களை பார்த்து ஏங்குகிற அவர்கள் இந்த இழப்பின் பின்னாகவே தாங்களும் மரணித்து போவதற்கு முன்பாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நிலத்தை காட்டணும், அதை அடையாளப்படுத்தணும் என்று யோசிக்கிறதுன்றது உண்மையிலே அவர்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு விடயம்தான். எங்களுடைய இடங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய மக்கள் வாடகை வீடுகளிலேயும் முகாம்களிலேயும் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் எங்களுடைய இடங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். மற்றது நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களித்த. நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த என்றால் அவர் மாற்றம் பெறும், அதன் ஊடாக எங்களுடைய இடங்கள் கிடைக்கும் என்றதுக்காக அவருக்கு போட்டினாங்கள். எங்களுடைய இளைஞர்கள் மணிக்கூடு அவற்றை சின்னம் திசைகாட்டி அப்போ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக மாறி போட்டுடுவார்கள் என்று திசைகாட்டிக்கு தான் போடும்போது எங்களுடைய இளைஞர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவருக்கு எவ்வளவோ ஒத்தாசை கொடுத்தார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதி ஒன்றும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. 2 ஆண்டுகள் அவற்றை அரசாங்கம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனையும் முடியவில்லை. மற்றது இடம்பெயர்ந்த ஆக்களின் பிரச்சனைகளும் இன்னும் முடியவில்லை. அப்போ 2 ஆண்டு முடிந்து விட்டது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி எத்தனையோ பேர் தங்களை இழந்து விட்டார்கள். அதே போல தான் நம்மவர்களும் எங்களுடைய இடத்தை விடும்படியாக கேட்டுக்கொண்டு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இடங்கள் விட்டபாடில்லை. அவர்களே சில பேர் எங்களை குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு உதவியாக ஒத்துணையாக இருந்த எங்களோட மயிலிட்டி குணபாலசிங்க அவரும் இறந்து போனார். எத்தனையோ பேர் இறந்து போனார்கள். அப்போ வெகு விரைவில் எங்களுக்கு இந்த இடத்தை மீட்டு தர வேணும் என்று எங்களோட
ஜனாதிபதி ஐயாவே நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது எங்கட காங்கேசந்திர தொகுதியில் ஒரு பிரதிநிதித்துவம் நீங்கள் வந்தது பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லுவோம். மக்களின் மாற்றம் இல்லாட்டா காங்கேசந்திர தொகுதியில் நீங்கள் யாரும் வரையலாது, தமிழரசு இதை விட்டு நீங்கள் யாரும் வரையலாது. அப்போ மக்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு உங்களுக்காக வாக்களித்தவர்கள், அவர்களை நீங்கள் கைவிட்டுள்ளீர்கள். இன்றைக்கு 2 வருடமாகுது நீங்கள் பதவியேற்று, இன்னும் இடம் விட்டபாடு இல்லை. தயவு செய்து நீங்கள் எங்களோட இடத்தை வெகு விரைவிலே எங்கட புள்ள ஊட்டி கேட்கிறார்கள், உங்களுக்கு எங்கள் பலாலியில் காணி இருக்கோன்னு கேட்கிறார்கள். நாங்கள் சாக முதல் அவர்களுக்கு எங்களோட காணியை காட்டவும். அப்போ நீங்கள் விட்டால்தான் அவர்களுக்கும் பிள்ளைகளும் நம்புவார்கள் உங்களுக்கு பலாலியில் காணி இருக்கின்றது. அதை தயவு செய்து தாழ்மையுடன் வெகு விரைவில் உங்களுக்கு கடைசி ஒரு 2 மாத தவணை என்றாலும் நாங்கள் தருகிறோம். 2 மாதத்துக்குள்ளே எங்களோட இடங்களை மீட்டு தரும்படி மிக தாழ்மையுடன் ஜனாதிபதி சுபசியார் ஆலயம் இருந்தது, மற்றது எங்கட காணிக்க மாத ஆலயங்கள் இதுகள் ஒன்றும், மற்றது எங்கட இந்தியாவில் அம்மன் கோயில்கள், வைரவ கோயில்கள் அதுகள் எல்லாம் இன்னும் விடுபட இல்லை. மற்ற அதுகளையும் வெகு விரைவில் விடுபட்டு எங்கட சுபசியார் ஆரோக்கிய மாதா கோயிலில் போய் தஞ்சமடைஞ்சிருக்கிறார் எங்கட சுபசியார். அப்போ அவரையும் நாங்கள் விட்டு எங்கட இடத்துல ஒன்று விடவும். இவ்வளவு ஆண்டுகளும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இலக்கம் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். வரிசையிலே ஒவ்வொருவரும் அந்த இலக்க அடிப்படையிலே கையிலே சுமந்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். அங்கே ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டம் இந்த பலாலி டீ சந்திக்கு இப்போது வந்திருக்கிறது. ஏராளமான காவல்துறை, இராணுவம் உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய கோஷத்தோடு தங்கள் நிலங்களை கேட்டு இந்த மக்கள் இவ்வளவு பேரும் வருகிறார்கள். உள்ளே பாருங்கள், இந்த பாதை தான் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து விடப்பட்டக்கூடிய அந்த பாதை. ஆனால் வேறு எதுவுமே அங்கே விடுவிக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமானது. ஏராளமான கோஷங்கள் இந்த இடத்தில் எழுப்பப்படுகிறது. போர் முடிந்த பின்னர் பாதுகாப்பு வேலையதற்கு இது எங்கள் முப்பாட்டு நிலம், 36 ஆண்டுகள் நாம் அலைந்து அலைந்து வாழ்வதா, எங்கள் முற்றும் எங்களுக்கு தேவை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை பாதாகைகளாக இவர்கள் இந்த இடத்தில் ஏந்தி இருக்கிறார்கள். போராட்டம் நடக்கிற இந்த இடத்துல ஏராளமான வாசகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசே மக்கள் நிலம் மக்களுக்கென்றாய், இப்போது அது இராணுவத்தின் சரணாலயமானது எப்படி? எங்கள் நிலங்கள் எங்களுடையதானே, அது எப்படி உங்களுடையதாகும்? எங்கள் நிலங்களை பறத்தீர்கள், எங்கள் மகிழ்ச்சியை பறத்தீர்கள், எங்கள் வாழ்க்கையை அளித்தீர்கள், எங்கள் கனவுகளை அளித்தீர்கள், எங்கள் மண்ணை எங்களிடமே தந்துவிட்டு வெளியேறும் 36 ஆண்டு காலத்து வலி, இப்படி ஏராளமான விஷயங்கள். காணி எமது வாழ்வின் அடித்தளம், அதை மீட்பதே எமது இலட்சியம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை அவர்கள் இதில் வைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு காரணங்களை சொல்லி இன்னும் எத்தனை ஆண்டுகள் எங்கள் நிலங்களை பறித்து வைத்திருக்கப் போகிறீர்கள், காணியும் வீடும் எமது அடிப்படை உரிமை, இப்படி ஏராளமான வாசகங்கள் இருக்கிறது. முன்னோர்களுடைய மூச்சு காற்றுன்ற இந்த நிலங்களை எங்களிடமிருந்து எப்படி பறிக்க முடியும்? அப்படியே நாங்கள் அமைதியாக இருக்க முடியுமா? அதைவிட எங்கள் நிலங்களை எங்களிடம் தாருங்கள், உங்கள் நிலங்கள் இதையும் நாங்கள் கேட்கவில்லை. அரச பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் நிலம் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி வாக்கு பிச்சைக்கு வந்தீர்கள். அதற்கு கீழே வெற்றி பெற்றதும் பிச்சையிட்டவர்களை மறந்து விட்டீர்கள், அப்படி என்ற விஷயம் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களின் இடம்பெயர்ந்து 36 ஆண்டுகள் நிறைவுற்று அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 3 வாரங்களாக பலாலி சந்தியிலே பலாலி மக்களின் ஒத்துழைப்புடன் எமது நிலங்களை மீட்பதற்கான அறவழி போராட்டத்திலே 3வது வாரமாக பங்கெடுத்துள்ளோம். இன்றைய நாளிலே எமது காணிகள் தொடர்பாக, அதாவது இந்த ஒவ்வொரு அரசாங்கத்தினரது ஆட்சி மாற்றத்தின் போதும் எமது நிலங்கள் சம்பந்தமான எதுவித முன்னேற்றங்களும் இல்லாமல், அது தற்போது இந்த நடைமுறை அரசாங்கத்தின் கீழ் அறவே வீதி, ஒரு பலாலி வீதி மட்டும் திறக்கப்பட்ட நிலையில் மிகுதி இடங்கள், அதாவது மக்களின் பயன்பாட்டு இடங்கள் இன்னும் விடுவிக்கப்பட்ட நிலையில் எழுச்சியுற்ற மக்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி வருகின்றோம். இதிலே மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், 36 ஆண்டுகள் நிறைவையொட்டி முதலாவது போராட்டமாக இந்த சந்தியிலே மக்கள் கூடி போராட்டம் செய்த வேளையிலே இதே இடத்திலே காணப்பட்ட இந்த வியாபார நிலையமானது சிறிய ஒரு கொட்டிலாக அமைந்திருந்தது. இன்று நாங்கள் 3வது வாரமாக இதில் போராடிக்க அந்த கடை இருக்கிற நிலைமையை பாருங்க. போராட்டம் செய்கிற மக்கள் பக்கத்தில் போராட்டம் செய்து கொண்டிருக்க
அந்த கடையின் வளர்ச்சியை பாருங்க. நீங்கள் எவ்வளவுதான் போராடுங்கோ, நாங்கள் செய்கிறதை தான் செய்வோம் என்ற மாதிரி தான் இராணுவமும் செயற்படுது, அரசாங்கமும் செயற்படுதான்றது எங்களுடைய கேள்வி. அதாவது மக்களது அறவழியான போராட்டங்கள் மூலமான நியாயமான கேள்விகளுக்கு சரியான தீர்வுகளும் இல்லை, பதில்களும் இல்லை. மக்கள் இந்த வெயிலிலும் மழையிலும் நின்று போராடுவதற்கு யார் காரணம்? 36 வருடங்களாக 3 தலைமுறைகள், அதாவது இங்கிருந்து 15-20 வயசுகளில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தான் காணி, குறைந்தது 15-20 வயசுக்கு இருந்தார்களுக்கு தான் காணின்ற அருமை தெரியும், அதாவது இடங்கள் வளங்கள் தெரியும். அந்த மக்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கு முதுமையில் 65-70 வயசுல இருக்குன்னு அவையில் இறந்தா பிறகு யார் அந்த அடுத்த சந்ததிக்கு காணியை காட்டுறது? 36 வருஷமா எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்காத நீதி இந்த அரசாங்கமாவது கொடுக்குமென்று நம்பினாங்க. உங்களால் ஏன் அது முடியலை? எங்களை 36 வருஷமாகவும் இந்த நாட்டிலேயே அகதியாக வச்சிருக்கீங்க. எங்களை அகதியாக வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? அதாவது இந்த பிரதேசங்களில் முழுமையாக பார்த்தா எல்லாமே வியாபார நிலையங்கள் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கு. இந்த இதில் இருக்கிறது ஒரு வியாபார நிலையம். ஏன் இந்த இதில் ஒரு தனியாற்ற காணி இதை உங்களால் விடையலாதா? விட்டா ஒரு குடும்பம் அதில் வீடு கட்டி சந்தோஷமா இருக்காதா? இந்த இதில் இருக்கிறது ஒரு ஏர்ஃபோர்ஸ் நேவின்ற ஏர்ஃபோர்ஸ் ஆளுன்ற ஒரு உல்லாச விடுதி, ஏர்ஃபோர்ஸ் உயர் அதிகாரி ஒரு ஆளுன்ற உல்லாச விடுதி. உல்லாச விடுதிக்காக மக்கள் காணி இழந்து இன்றைய போராடி கொண்டிருக்கோம். நாங்கள் எமது காணிகளுக்கு நடுவில் போராட்டம் செய்கிறோம். நீங்கள் உங்களோட உல்லாசத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. இராணுவ அதிகாரிகள்ட உல்லாசம். மயிலட்டியில் கமாண்ட பங்களா 150 குடும்பத்தின் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கமாண்ட பங்களா 150 குடும்பம் இன்றைக்கு அகதி. பலாலியில் ஏர்ஃபோர்ஸ் பங்களா, உல்லாச விடுதி. உல்லாசத்துக்காக மட்டும் நீங்கள் உங்களோட காணியை பிடிச்சி வச்சு எங்கள்கிட்ட எந்த ஒரு பயணம் இல்லாமல் உயர் பாதுகாப்பு விலை மட்டும் சொல்லி நீங்கள் காணி பிடிச்சிருக்கீங்கள். எங்களுடைய கேள்வி, உயர் பாதுகாப்பு விலை மட்டும் தேசிய பாதுகாப்போடு சம்மந்தப்படும். வியாபார நிலையை நடத்துறதுக்காக நீங்கள் காணி பிடிச்சிருங்க, வருமானம் விட்டுறதுக்காக. எங்களால் சாதாரண மக்களாலேயே அதை செய்ய இயலாதா? தனிமனே நீங்கள் உங்களுடைய வருமான ஈட்டல்களுக்காகவோ எங்களை விவசாய நிலங்களையும் எமது குடியிருப்பு காணிகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்காக எங்களை 36 வருஷமாக எங்களை அகதியாக்கி வச்சிருக்கீங்க. இன்னும் விடுவிக்கப்படாத இந்த பகுதியில் 21 இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கு. இந்த வரைக்கும் அந்த கோயிலை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு கூடி பெருமளவான கோயில்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சில கோயில்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. 2 கோயில், ஒன்று காணிக்கமாதா கோயில், அடுத்தது ராஜராஜேஸ்வரி அம்மன். 2 கோயிலுக்கு தான் பெருமளவான சக்திவேல் முருகனுக்கும் காணிக்கமாதாவில் ராஜராஜேஸ்வரி அம்மன், இந்த 3க்கும் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிச்ச கோயிலில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்கிறது? இதே நீங்கள் ஒவ்வொரு வெசாக் தினத்திலையும் ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சக்கூடு கட்டி தன்சல் கொடுத்து கடைசியாக நடந்த பௌர்ணமி தினத்தண்டு ஐஸ்கிரீம் தன்சல் கொடுக்குறேன்னு போலீஸ், காங்கிரஸ் துறையில் இருந்த போலீஸ். அப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் தன்சல் கொடுக்குறது ஒரு புண்ணிய செயலாக இருக்கலாம், உங்களுக்கு அது விமர்சையாக இருக்கலாம். நாங்கள் கேட்குறோம், அப்படியா நாளையாவது ஒரு 5 பேர்ட்ட காணியண்டாலும் உங்களால் விடுவிக்க இல்லாத? யார் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டது, புக்கம் கேட்டது, சோரஞ்சம்பலம் கேட்டது? எங்கட காணியை விடுங்கோ, நாங்கள் எங்கட வாட்டில் வாழ்கிறோம். 5 பாடசாலை இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கு. நாங்கள் எங்கட அம்மா அப்பா இறந்தா பிறகு எங்களுக்கு காணியை காட்டுறாள். நீங்கள் தனிமனே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய காணிகளை கொள்ளையடிக்க மட்டுமே நீங்கள் செயல்படுறீங்க. எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எங்களுடைய காணியை மக்களுக்கு கொடுக்காமல் கையகப்படுத்துவதே எந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவே இருக்குது. அது இந்த நடைமுறை அரசாங்கம் செய்ய போகிறதாண்டதை அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அவையெல்லாம் இந்த இதுக்குரிய பதிலாக சொல்லுவோம். ஏன்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அதாவது நடைமுறை அரசாங்கத்தில் இருக்கிறவர்களில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அமைச்சர் தேசிய பட்டியலூடாக வந்தவர். ஆனால் அந்த 3 பேரும் இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லலுமா? எங்களுக்காக நீங்கள் உங்களால் கதைக்க முடியுமா? நாங்கள் கதைப்பீங்கன்னு நம்பிக்கையெல்லாம் போட்டு அனுப்பினாங்க. தமிழ் மக்கள் இந்த ஓட்டெலாம் நீங்கள் உள்ளே போனீங்க. எங்களுக்கான குரல் உங்கள்கிட்ட இருந்து ஏன் வரையில்லை? கதையுங்கோ. நாங்கள் போராட்டம் செய்கிறோம். முதல் மயிலட்டியில் நடந்த போராட்டத்துக்கு முதல் இளங்குவரன் சார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவரன் வந்திருந்தது. அதே மாதிரி பலாலியிலேயும் முதல் நாள் வந்தவர். மிச்ச நாள் எங்கே போகிறீங்க? எங்களோட ஒரு நாள் இந்த வெயிலத்துக்கு நிற்கலுமா? எங்களோட கஷ்டம் உங்களுக்கு விளங்கும். இந்த மக்கள்கிட்ட, இந்த வயது போன ஆக்கள் இந்த கஷ்டம் உங்களுக்கு விளங்கணுமெண்டா ஒரு நாள் போராட்டத்தில் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வளோ பேரும் வந்து இதில் இருங்கோ வாப்போம். எங்களோட கஷ்டம் விளங்கு. எங்களோட நின்று எங்களோட மக்கள்கிட்ட வெளியில் கேட்டு உணர்ந்து கொள்ளுங்க. எங்களோட மக்கள்கிட்ட காணிகளை தயவு செய்து விடுங்கோ. இந்த போராட்டமானது எங்களோட காணியை மீட்கும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். அதாவது எமது கடைசி ஒருவர் இருக்கும் வரையும் இந்த நிலத்திற்கான அறவழி ரீதியான போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும்.
மக்களுடைய வலி அல்லது இழந்தவர்களுக்கு தான் இழப்பினுடைய வலி தெரியும். ஒன்றாய் எழுவோம் என்ற அடிப்படையில் வலிகாமம் வடக்கு மீள்குடியேறாத மக்கள் இவ்வளவு விதமான காணிகள் அண்மையிலும் வரைக்கும் பார்த்து இந்த பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாக அந்த பணிகள்லாம் தரிக்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அதெல்லாம் வந்து உளவு இயந்திரத்தின் மூலமாக பயன்படுத்தப்பட்டு வாழ நடப்பட்டு கொண்டிருக்கு. எவ்வளவு தூரம் மோசமான விஷயம் நிகழ்ந்ததுன்றதை பார்க்கலாம். எங்களுக்கு ஒன்று நிலம் இருந்தது, எங்களுக்கு ஒன்று வீடு இருந்தது, அங்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருந்தது. அத்தனையும் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. நாங்கள் நிலமற்றவர்களாக அலைகிறோம். இதுவரை பொறுமை காப்பது மீள்குடியேற்றும் அப்போது புனித செபஸ்தியார் ஆலயம் பலாலி சிதறுண்டு வாழும் ஆலய மக்கள். இது இராணுவத்தினுடைய நிலமல்ல, அரசுக்கும் சொந்தமல்ல. பத்திரங்கள் எங்களிடம் பத்திரமாயிருக்கிறது. மக்களின் நிலம் என்று முழங்கி எழுவோம். மீட்டெடுக்கும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி இவ்வளவு பேரும் இந்த வேகாத வெயிலுக்குள்ளும் இந்த இடத்துல வந்து தங்களுடைய காணிகளை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். 36 ஆண்டுகள் இடம்பெயர்ந்து இந்த மக்கள் அயலவர்களுடைய வீடுகளிலேயும் வாடகை வீடுகளிலேயும் வாழ்ந்து வருகிறார்கள். உண்மையிலே இந்த 36 ஆண்டுகள் இடம்பெயர்ந்தும் இந்த பூர்வீக நிலங்களை தங்களுடைய மக்கள் மீட்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கையளிக்க வேண்டும் என்ற காலப்பகுதியிலே இந்த 36 ஆண்டுகள் பிறகு போராடுகின்றார்கள். குறிப்பாக இந்த 3 வருடமாக தையிட்டி பிரதேசங்களிலேயும் இந்த மயிலிட்டி பிரதேசத்திலே 11 வாரங்களாகவும் இந்த பலாலி சந்தியிலே 3 வாரங்களாகவும் இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த இடதுசாரி ஜேவிபி என சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது மக்களுடைய காணி மக்களுக்கு இராணுவத்துடைய வேலைகள் மட்டும் பார்க்க வேண்டும் என சொல்லப்பட்டு இந்த பலாலியிலே இந்த வீதி துறக்கப்பட்டு இந்த பலாலி பிரதேச மக்களால் ஒரு பொங்கல் கூட பொங்கப்பட்டு மிக கோலாகலமாக இடம்பெற்றது கண்கொள்ள காணக்கூடிய காட்சி. ஆகவே இந்த மக்கள் தாங்கள் கடைசியாக இந்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் முடிந்தும் இன்னும் 2-3 வருடங்கள் தனது பதவியை மாற்றுவதற்கு ஏற்பாடு தேர்தலை நெருங்குகின்ற வேளையிலே இந்த காணிகளை தங்களுக்கு ஒப்படைப்பார் என்று எதிர்பார்த்த வேளையிலே இந்த 2 வருடம் வந்தும் இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இந்த மக்கள் இந்த வயதிலேயும் இந்த வெயிலே இந்த கன தூரங்களிலிருந்து பிரயாணம் செய்து தங்களுடைய நிலங்களை மீட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு இந்த ஆதரங்களை மாற்றி கொடுப்பதற்காக மிக போராடி வருகிறார். ஆகவே இந்த அரசாங்கம் தாங்கள் இந்த பிரதேசங்களிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு போனஸ் ரீதியான ஒரு உறுப்பினரையும் பெற்று இந்த 4 இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் ஒரு தமிழனாக உணர்விருந்தால் இந்த மக்கள் போராடுகின்றவர்களை நீங்கள் உணர்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை நம்பித்தான் வாக்களித்திருந்தோம், நீங்கள் எமது நிலம் சார்ந்து எமது இனம் சார்ந்து எந்த விதமான பாராளுமன்றத்தை நீங்கள் உரைக்கவில்லை. ஆகவே மக்கள் உங்களிடமிருந்து ஏமாற்றத்தை தான் அடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம், இந்த 36 ஆண்டுகள் பொறுத்ததும் போதும். நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த காணியை விட்டால் மக்கள் உங்களுக்கு ஒரு நன்றி கூட கடமைப்பட்டவர்களாக இருப்பார். ஆகவே இந்த காணிகளை உரிய காலப்பகுதி இந்த மக்களிடம் கையளித்து தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக இந்த காணிகளை கையளிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த காணி ஒரு மீண்டும் வரையும் போராட்டத்துக்கு நமது ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மனச்சாட்சி இருக்கிறவரும் இவ்வாறான விஷயங்களை ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டாங்க. இந்த மக்கள் இருக்கிற நிலைமையை பாருங்கள். இந்த வெயிலுக்குள்ள இந்த உச்சி வெயில், அது காலை பொழுது வெயிலுன்னா அப்படியே குத்தி எரிக்கும். தங்களோட காணியை கேட்டு காணிக்கு முன்னால் இருக்கிற உள்ளமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் என்பது இராணுவம் நடத்தக்கூடிய ஒரு சிற்றுண்டி சாலைன்னு நான் நினைக்கிறேன். அதை விட பல்வேறுபட்ட கட்டிடங்கள் இந்த கரையில் வந்து பிடிச்ச ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயோ அதிலேயே வந்து ஒரு கடற்படையோ விமானப்படை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தங்குமிடம் ஒன்று இருக்குது. அதை விட இந்த பாதை மாத்திரம் தான் திறந்து விடப்பட்டிருக்குது. அதன் நேர எல்லைகள் மாறுதே தவிர வேறு ஒன்றுமே மாறல. ஒதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளம் கொளிக்கும் காணிகள், இந்த தென்னையிலிருந்து வரக்கூடிய பிரயோசனம் எல்லாம் யார் எடுக்கணும்? அது சனம் நட்டு போட்டு போனதுண்டா அல்லது சனம் நட்டதுன்னு சொன்னால் அந்த பிரயோசனத்தை சனம் தானே எடுக்கணும். அது நியாயம் தானே. அது எல்லாத்தையுமே இவ்வளவு காலமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லது பார்த்து கொண்டிருக்கணும்ன்றது இவ்வளோ ஒரு அபத்தமான விஷயம். இதில் ஏராளமான இராணுவம் காவல்துறையெல்லாம் இதில் இருந்தது, இப்போ காணையில் பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இதே வேறு எந்த பகுதியிலும் மக்கள காணியை பிடிச்சு இப்படியான விஷயங்களை செய்து கொள்ள முடியுமா என்ற பெரிய கேள்வியும் நிறையவே நம்ம இடத்துல இருக்குது.
எமது காணிகளை எமது காணிகளை நாம் 2013 காணி வர்த்தமானியை 2013 நீங்கள் நிலத்தை தரும் வரை நாங்கள் ஓயோம். நீங்கள் ආයිබෝවන් ජනාධිපතිතුමනි ආදරණීය ජනාධිපතිතුමනි අපේ ගමේ අපේ රට අපේ දේවල් කියලා අපි ගොඩාක් දේවල් අපි හිතනවා නමුත් අපි ගොඩාක් පිරිත් කියනවා බණ කියනවා මිනිසු ජනතාවට අපි දානයක් කරනවා අපි ඔක්කොටම වැඩිය අපි හිතන දේවල් අපේ ජනතාව මේ රට යාපනයේ ඉඳලා අපි පිටට ගිහිලා අපි රටවල් ගිහිලා අපි ගොඩාක් දුකයි මානසික වෙලා දුක් විඳිනවායි මේ ගමේම ඉඳලත් ගොඩාක් අය ඉඩම් දන නැතුව ගවල් මුහුත් නැතුව ඒ මිනිස්සු ගොඩාක් මානසිකව ජීවත් වෙනවා ගොඩාක් මිනිස්සු තමන්ගේ ඉඩම දාලා ගිහිල්ලා වෙන තැන්වලට ගොඩාක් දුක් මානසිකයෙන් ජීවත් වෙනවා සමහර මිනිස්සු අවිලා ගුලියටත් ජීවත් වෙනවා ඒ මිනිස්සුන්ටත් අපි සාහනයක් ලැබෙන්න ඕන ජනාධිපතිතුමනි නමුත් ආදරයෙන් ඉල්ලන සිටිනවා මේ පලාලියේ මේ මයිලටියේ මේ ජනතාව ඉල්ලන්නේ මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි මේ ජනතාව මේ අමුදාව වෙච්චර ජනතාවගේ ඉඩම තියාගෙන වගා කරගෙන නමුත් වෙන ගඩවල් තියාගෙන නමුත් වෙන ටූරිස්ට් තැන අදාගෙන ඒගොල්ලෝ ජීවත් වෙනට ගොඩාක් මිනිස්සු ගොඩාක් ඒක බලවල දුක් විඳිනවා. නමුත් නමුත් අර අපි ඉල්ලන සිද්ධිය මොකද්ද ගොඩාක් තමිල් ජනතාව ඉල්ලන්නේ මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි. ඒ නිසා කරුණා කරලා මේ ඉඩම අපිට දෙන්න කියලාම අපි ඉල්ලන සිටිනවා. මේ ඉඩම ජනාධිපතිතුමනි ඕගොල්ලෝට මේ ජනතාව යාපනයේ තමිල් ජනතාවම ඕගොල්ලෝට ඡන්ද දීලා ගොඩාක් බලාපොරොත්තුවෙන් ගෙන්නලා තියන්නේ ජනාධිපතිතුමනි අනුරා මාත්‍යා. නමුත් මේ අපි ඉල්ලන්න අපිට ලොකු උදව්වක් වගේම හිතන්නත් පුළුවන් මේ ජනතාවට කරුණා කරලා ඉඩම දෙන්න කියලායි. මේ ඉඩම දුන්නාම ජනාධිපතිතුමනි අපි ඒ ආදරණීය ඒව අමතක කරන්නේ නැහැ. නමුත් මේ පලාලියේ මේ ජනතාවටම මේ පන්ති කරන්න ඕනේ. මේ ළමයි ඉන්න වෙලාවේ අපි වයසකටත් යනවායි. ඒ නිසා කරුණා කරලා මේ ඉඩම අපිට දෙන්න කියලාමයි ඉල්ලන සිටිනවා. எமது காணிகளை எமது காணிகளை எமது காணிகளை வேண்டும் 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 வேண்டும்